ராமதாஸ் பையன் தானே அவர். ஆமாம். அப்புறம் எப்படி இருப்பார்? ராமதாஸ் மாதிரி தான் இருப்பார். ஓகே. அவர் கலைஞர் பையன், கலைஞர் மாதிரி இருந்தார். ஓகே. அந்த இதை வந்து கம்பேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ தீபாவளிக்கெலாம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி பட்டு சேலை எடுத்து வந்து இந்த வீட்டில் காமிச்சு 7:30 கூட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ராமதாஸ் அவர்கள் பண்ணுறது. ஓகே. இவர் கட்சியை வழக்குன்னு சொந்த மகனே வந்து கையை விட்டு போகிற நிலமையில் இருந்தால் ஓகே. இதுக்கு போய் அவங்க அடுத்தவங்க பார்த்து வயிற்றுச்சல் போட்டு ஆசைப்பட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ராமதாஸ் அவர்கள் தான் கடைசி வரைக்கும் இருப்பார். அப்படிதான் இருக்கணும். இதுதான் உலக நியதி. ஓகே. அன்புமணி வந்து இப்போ அவரை டோட்டலாக ஒழிச்சு கட்டணுன்றது தான் இருக்கார். அது நடக்காது. ராமதாஸ் தலைமையில் தான் அந்த கட்சி இருக்கும். ஓகே. கூட்டணி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. அன்புமணி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுக்கு எதுன்னு காரணம்? பதவி வெறி தான், வேற என்ன. அந்த கட்சிக்கு தலைவராகி எல்லா அதிகாரம் நம்ம கைப்பற்றி அப்பாவை தூக்கி கிணத்துல தள்ளி விட்டணுன்றது. கிணத்துல தள்ளி விட்டணும் மீன்ஸ் தனியாக வீட்டில் வச்சுக்கணும். ஓகே. 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 அந்த மாதிரி பதவி வெறி தான். இல்லை பண வெறி, பேராசையும் பதவி வெறியும் தான் காரணம். மனைவி மனைவி வெறியும் ஒரு காரணம். மனைவி போடுற டார்ச்சரு, அவங்களோட நெருக்கடி, குடும்பத்திலேயே நெருக்கடி, வெளியே வந்தால் நெருக்கடி. என்ன ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது? ஓகே. அந்த மாதிரி தான். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.